இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வருமானம் உயர உயர சுயநலத்தின் அளவும் உயர்ந்து கொண்டே போகிறது. வீட்டிற்கு அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதில் தவறில்லை. ஆனால் ஆடம்பரத்தில் திளைத்து தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பவர்களையே அதிகமாய் பார்க்கிறோம். போதாக்குறைக்கு கொடிய பழக்க வழக்கங்களுக்கும் இந்த அதிகபட்ச வருமானம் மக்களை இழுத்துச் செல்கிறது. இங்கிலாந்தில் வசித்த ஜான் வெஸ்லி என்ற மத போதகர் ஒரு காலத்தில் குறைந்த வருமானம் உடையவராக இருந்தார். ஆண்டு வருமானமே 30 பவுண்டுகள் தான். இதில் 2 பவுண்டை தர்மம் செய்வார். மீதி அவரது தேவைக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரானார். அவரது வருமானமும் மிக மிக உயர்ந்து 1500 பவுண்டை எட்டியது. இதனால் அவர் தனது செலவுகளை உயர்த்தி கொண்டே போனார். வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. ஏழையாக இருந்தபோது நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டார். தன் வீட்டை அலங்கரித்தார். வரவேற்பறையில் விலை உயர்ந்த படங்களை வாங்கி மாட்டி வைத்தார். சம்பாதித்த பணம் காலியாகும் வரை செலவழித்தார். இந்த நேரத்தில் அந்த அறையை சுத்தம் செய்ய வேலைக்கார சிறுமி நுழைந்தாள். அப்போது குளிர்காலம். குளிரை தாங்கும் அளவிற்கு உரிய உடையை அவள் அணிந்திருக்கவில்லை. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த சூழலை பார்த்த ஜான் வெஸ்லி மிகவும் வருத்தப்பட்டார். தேவையற்ற விஷயங்களில் பணத்தை செலவழித்தோமே. அந்த பணத்தில் இவளுக்கு 4-5 கோடி எடுத்து கொடுத்திருக்கலாமே. இவளைப் போல இந்த பூமியில் எத்தனையோ ஏழை சிறுமிகள் உணவின்றி உடையின்றி தவித்து கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு உதவி இருக்கலாமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. அத்துடன் கடவுள் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்றும் சிந்தித்தார். பணத்துக்கு அடிமையானதை எண்ணி வெட்கப்பட்டார். அதன் பிறகு மனம் மாறினார். தனக்கு கிடைத்த சம்பளத்தில் முன்பைப் போலவே 28 பவுண்டுக்குள் தனது செலவை நிறுத்தி கொண்டார். மீதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். தான தர்மம் செய்ததால் இவர் வருமான வரி கட்டவில்லை. அதிகாரிகள் அவரது வீட்டை சோதனையிட்டனர். அதிக வருமானம் இருந்தும் ஏன் வரி கட்டவில்லை என கேட்டனர். ஆனால் அவரது வீட்டை சோதனையிட்ட பிறகுதான் அங்கு 2 வெள்ளிக் கரண்டிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் அவரிடம் வரி வசூலிக்காமல் விட்டுவிட்டனர். பணம் நல்லதுதான், ஆனால் அது தன்னை வைத்திருப்போரை தீமைக்கு இழுத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டது. நமது கையில் பணம் வரும்போது அத்தியாவசியமான தேவைகளுக்கு போக மீதி பசியுள்ளவனுக்கு ஆகாரமாக மாற வேண்டும். தாகமுள்ளவனுக்கு பானமாக வேண்டும். அரை நிர்வாணத்துடன் திரிபவர்களுக்கு உடையாக வேண்டும். அனாதை குழந்தைகளுக்கும் கணவனை இழந்தவர்களுக்கும் அது ஆறுதலாக மாற வேண்டும். பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும் முடமானவர்களுக்கு காலாகவும் மாற வேண்டும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி பணத்தை தீமைக்கு அல்ல, நன்மையானவைகளுக்கு செலவிடுவோம். கர்த்தர் நீதியின் விளைச்சலை நமக்கு தந்தருளுவார். ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளி கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.